குழம்பு வைக்கலாம். கோஸு கூட்டு வைக்கலாம். அதுக்கு 4 கிலோ கோஸு வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு குழம்பு வைக்கலாம். கோஸு கூட்டு வைக்கலாம். அதுக்கு 4 கிலோ கோஸு வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 50 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். வச்சாச்சு. அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 3/4 கப்பு வெங்காயம் வச்சுருக்கேங்க, அதையும் அதில் கொட்டிக்கலாம். இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு, இப்போது 2 கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கட்டி வச்சுருந்தேங்க, அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாங்க. அதில் வெங்காயம் இது மாதிரி வதங்கி வந்தது. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் இப்படி வதங்கி வந்துருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி, சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் அதில் போடுவோம். இதையும் நல்லா வதக்கி வச்சுருவாங்க. நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இதில் மசாலா நம்ம போடலாங்க. சோம்புத்தூள் டீஸ்பூன், பெரிய டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள். இது எல்லாமே இந்த தக்காளி வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கடலைப்பருப்பு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்சு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் போட்டுக்கலாம் இல்லையா, அதையும் அதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இந்த மாதிரி சொம்பால் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது மாதிரி சொம்பு இருக்கணும், சின்னதாக இருக்கணுங்க. 2 டம்ளர் 2 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சொம்பால் 2 சொம்பு தண்ணி, சின்ன சொம்பு. ரொம்ப கூட்டுக்கெல்லாம் ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாதுங்க. சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நம்ம கம்மியாக இருந்தால் கூட அப்புறம் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது சீக்கிரமாக முடியறது தாங்க. வீட்டில் எதுவுமே இல்லைன்னா இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணிடலாம் இருக்கும். அதனால் நம்ம கடாயில் கொட்டி கொஞ்ச நேரம் சிம்மிலே வச்சு விடலாங்க. கூட்டை ஏன்னா ஃபஸ்ட்டே இதே மாதிரி நீங்கள் தாளிச்சு விட்ருங்க. 2வது நம்ம தாளிக்கணும்னு அவசியமே இல்லை. இதேமாரி மசாலையெல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் தாளிச்சு விட்ருங்க. அதேமாதிரி தேங்காய் வேணும்னாலும் நம்ம அரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க. இன்னமும் நல்லாயிருக்கும். தேங்காய் தேவைன்றவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்படி வச்சாலும் நல்லா தாங்க இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக சூடு ஏறட்டுங்க, ஒரு 5 நிமிஷம். இன்னும் நம்ம குக்கர் நம்ம கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதில் கொத்தமல்லியும் போட்டாச்சு. நீங்களும் இதை மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடலை பருப்பு போட்டு வச்சா ரொம்பவும் நல்லா இருக்குங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. பாய்.